So this is the way that you can write your XPath, absolute XPath, using single attribute. ஒரே ஒரு attribute யூஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், இந்த contact us அப்படின்ற ஒரு வெப் எலிமெண்ட்டை வந்து லொகேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ரிலேட்டிவ் XPath யூசிங் சிங்கிள் attribute. அதை நம்ம எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா, // tag name at attribute is equal to that attribute value. ஸோ நம்ம எழுதியிருக்க XPath இதுதான். ஸோ திஸ் வில் ஒர்க். இதை நீங்க வந்து போட்டீங்க அப்படின்னா ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ எப்படி ரெண்டு ஆட்ரிபியூட் யூஸ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். இது வந்து சிங்கிள் ஆட்ரிபியூட். ஸோ சிங்கிள் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி உங்களால் லொகேட் பண்ண முடியாது. Next, I am going to locate this particular search box. The search box oda HTML source இதுதான். இப்போ இதுல எப்படி டபுள் ஆட்ரிபியூட் யூஸ் பண்றது, ரெண்டு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படியே நம்ம பார்ப்போம். ஸோ ரெண்டு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி // tag name ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள at attribute 1 is equal to attribute value. இப்போ நீங்க ரெண்டாவது ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணலாம். attribute 2 is equal to அதோட வேல்யூ. நம்ம இதுல டோட்டலா ரெண்டு லாஜிக் இருக்கு, and or அப்படின்னு. ஸோ and யூஸ் பண்ணா என்ன, ஆர் யூஸ் பண்ணா என்ன. ஸோ andன்றது ஒரு ஆப்ரேட்டர். ஓகேங்களா? ஸோ XPathல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ரேட்டர். ஸோ இந்த XPathல // tag name at attribute 1 and attribute 2 போட்டிருக்கோம். andோட லாஜிக் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இட் இஸ் இந்த லாஜிக் தான், மேத்தமெட்டிக்கல் and லாஜிக் தான் இது. ஸோ and அப்படின்னும் போது ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தான் இது வந்து அந்த லொக்கேட்டரை, அதாவது இந்த வெப் எலிமெண்ட்டை லொக்கேட் பண்ணுது. ரெண்டுத்துல ஒன்று ஃபெயில் ஆனாலும் என்ன பண்ணாது, அந்த எலிமெண்ட்டை லொக்கேட் பண்ணாது. இப்போ நம்ம பார்க்கலாமா, how to write XPath for this particular text box. ஐநோ இதோட இது என்னது, இன்புட் டேக். ஃபர்ஸ்ட் டேக் நேம் போட்டுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேக் நேம். ஓகேவா? டேக் நேம் வந்து என்னது, இன்புட். Now I'm going to use my first attribute. எந்த attribute வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ்ன்னு ஒரு attribute இருக்கு, டைப்னு ஒன்று இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ்னு ஒரு attribute இருக்கு, டைப்னு ஒரு attribute இருக்கு, ஐடி இருக்கு, நேம் இருக்கு, பிளேஸ் ஹோல்டர் இருக்கு. இதுல எந்த attribute வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஐம் கோயிங் டு யூஸ் கிளாஸ். ஸோ கிளாஸோட வேல்யூ என்னது, அதை அப்படியே எடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் மை கிளாஸ் வேல்யூ. அதுக்கப்புறம் நம்ம and ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிருக்கோம். அதனால and செகண்ட் ஆட்ரிபியூட் ஐம் கோயிங் டு யூஸ் நேம், டைப்பு, இல்லை ஐடி எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் நேம் யூஸ் பண்றேன். எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, எந்த காம்பினேஷன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ரெண்டோட வேல்யூ சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா மட்டும்தான் and ஆப்ரேஷன் வில் ஒர்க். and எப்போ ஒர்க் ஆகாது, ரெண்டுத்துல எதனா ஒன்று ஃபால்ஸ் அப்படின்னாலும் and ஒர்க் ஆகாது. இப்போ நான் இதை எடுத்துட்டு இதில் பேஸ்ட் பண்றேன். காப்பி ஆயிடுச்சா? ஓகே. ஜஸ்ட் செகண்ட். நம்ம இப்போதைக்கு கிளாஸ் எடுத்துருவோம். இந்த கிளாஸ்க்கு பதிலாக லெட் மீ புட் ஐடி. இந்த கிளாஸ்ல சில டூப்ளிகேட்ஸ்லாம் அதனால வரல. ஸோ ஐடி கொடுத்து பார்ப்போம். இப்போ ஐடியோட வேல்யூ வந்து நேமோட வேல்யூ. இப்போ எதுக்கு ஜி கிளாஸ் வேண்டான்னு சொன்னீங்க? கிளாஸ் வந்து டூப்ளிகேட் இருக்கு. ஸோ இதே கிளாஸ்லயே நிறைய இன்புட் டேக் அவங்க எழுதிருக்காங்க. ஓகே. ஆனா இப்போ நம்ம எப்படினாலும் and தானே யூஸ் பண்ண போறோம். அப்ப நம்ம கிளாஸ் அண்ட் another காம்பினேஷன், இந்த காம்பினேஷன்ல இன்னொன்னு இருக்காது தானே? ஆமா, அதுதான் and யூஸ் பண்றதுனால உங்களுக்கு வந்து அது கண்டுபிடிக்கல.
அண்ட் அப்படின்றது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகும். புரியுதா? ஓகே, புரியுது ஜி. அதுதான் கேட்டேன். அப்ப நம்ம கிளாஸே யூஸ் பண்ண முடியும் தானே? ஐடி யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஆமா, நீங்க கிளாஸே யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல கிளாஸ் யூஸ் பண்ண முடியாது. கிளாஸ் ஏன் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா, இதே கிளாஸ்லயே டூப்ளிகேட்ஸ் இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு கண்டுபிடிக்கல. அது புரியுதா? இதே கிளாஸ் அண்ட் இதே நேம்லயே டூப்ளிகேட்ஸ் இருக்குங்களா? ஆமா, டூப்ளிகேட் இருக்கு. கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு சர்ச் query அப்படின்னு ஆல்ரெடி போட்டிருக்காங்க. அதனால வந்து இது ஒர்க் ஆகல. இப்போதைக்கு ஒண்ணுதான் காமிக்குது. there are some hidden elements. நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம்ல, ஐ ஃப்ரேம். ஸோ இதெல்லாம் பார்த்திருக்கோம். ஸோ hidden elements இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி ஒர்க் ஆகல. ஸோ ஆல்வேஸ் கோ வித் லைக் இந்த மாதிரி இதுல போங்க. அகைன் நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு ஐடி அண்ட் நேம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கும் பார்த்தீங்கன்னா வரல. ஏன் அப்படின்னா சர்ச் query டாப், ஐடி வந்து சர்ச் query. ஸோ இதே காம்பினேஷன்லயும் ஒர்க் ஆகல. ரீசன் இஸ் இதுக்கும் ஆல்ரெடி ஏதோ ஒரு டூப்ளிகேட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்க அப்போ வேற சேஞ்ச் பண்ணணும். லெட் மீ சேஞ்ச் திஸ் அஸ் டைப்னு மாத்தி பார்க்குறேன். ஒர்க் ஆகும். நம்ம இன்னொரு அண்ட் கண்டிஷனும் போட முடியாதுங்களா? ஒரே ஒரு அண்ட் கண்டிஷன் தான் போடணுமா? போடலாம். எத்தனை ஒன்னாலும் போடலாம். ஒரு நிமிஷம். ஓகே. இது லொகேட் பண்ண பார்த்துட்டு சொல்றேன். என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா பாருங்க. நேம் கரெக்டா தான் இருக்கு. ஐயோ, இதை சொல்லக்கூடாது. ஃபார்வர்ட் ஸ்லாஷ் தானே போடணும். ரெண்டுமே ஃபார்வர்ட் ஸ்லாஷ் தான் போடணும். ஓகே, ஃபார்வர்ட் ஸ்லாஷ் டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கேன். நேம் வந்து queryன்னு கொடுத்துருக்கேன். இருங்க, இப்போ வேற எதனா காம்பினேஷன் ட்ரை பண்ணலாமா? ஐடி அண்ட் நேம் ட்ரை பண்ணலாமா? ஸோ டபுள் ஸ்லாஷ் இன்புட் ஐடின்னு போடுறேன். ஐடியோட வேல்யூ என்னது? சர்ச் query டாப். ஸோ இதோட போட்டுக்கோங்க. அண்ட் நேம் போட போறேன். நேமோட வேல்யூ வந்து இது. ஸோ இது வந்து நேமோட வேல்யூ அண்ட் நேம். So in this way you can locate using multiple and conditions. இதே மாதிரி நீங்க and போட்டே போகலாம். எத்தனை and வேணாலும் போட்டே போகலாம். சுகன்யா கேட்டாங்கல்ல அந்த மாதிரி. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ரெண்டு காம்பினேஷன்ல எழுதிருக்கோம் பாருங்க. சாரி, சின்டாக்ஸ் தப்பு பண்ணிட்டேன். ஃபார்வர்ட் ஸ்லாஷ் நேற்று கரெக்டாக தானே சொன்னேன். ஃபார்வர்ட் ஸ்லாஷ் தான் போடணும். ஓகே, so this is my syntax. Here I am using two attributes. எந்த attribute வேணாலும் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகணும். அதாவது ரெண்டுமே ப்ராப்பரா இருக்கணும். வேலிடா இருந்தால் மட்டும்தான் this condition will work. ஃபார் எக்ஸாம்பிள், சர்ச் query டாப்புக்கு பதிலாக நான் வேற ஏதோ வேல்யூ மாத்திரேன்னு வச்சுக்கோங்க. சர்ச் query டாப் 1 அப்படின்னு மாத்திரேன்னா 0ன்னு தான் இருக்கு. வை? பிகாஸ் நேம்னு ஒன்று இருக்கு. நேம் இஸ் ஈக்குவல் டு சர்ச் queryன்னு ஒன்று இருக்கு. ஆனா ஐடி இஸ் ஈக்குவல் டு சர்ச் query டாப் 1ன்னு எதுவும் இல்லை. வெறும் சர்ச் query டாப் தான் இருக்கு. அதனால both the conditions should satisfy. ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இது வந்து லொகேட் பண்ணணும், இல்லைன்னா லொகேட் பண்ணாது. இதே மாதிரி நீங்க மல்டிபிள் and போட்டே போகலாம். and type is equal to text. and type is equal to text. இப்போ வந்து நம்ம எத்தனை attribute யூஸ் பண்ணியிருக்கோம்? 3 attribute யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மல்டிபிள் attributes யூசிங் and லாஜிக். andனாலே தெரியும் ரெண்டு கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இது வந்து ஒரு மெத்தடு. செகண்ட் வந்து ஆர் டைப். இதுவும் உங்களுக்கு தெரியும்ல. ஆர்னா எனி ஒன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுனாலே போதும். ஒன்று தப்பா இருந்து இன்னொன்று இதுவா இருக்கு அப்படின்னாலே ஒர்க் ஆகும். இப்போ இந்த கண்டிஷன்லயே எடுத்துக்கலாம். ஸோ இதுல வந்து ரெண்டுமே ட்ரூ தான். ரெண்டுமே ட்ரூ தான். அதனால ஆர் ஒர்க் ஆகும். இப்போ ஒன்னே ஒன்றுதான் ஃபால்ஸ் பண்ணி பார்ப்போம். அதாவது இதை வரை இன்வேலிடான இதை கொடுத்துருந்தாலும் அப்படியும் லொகேட் பண்ணுது.
Why? Because you have used OR logic. ORன்ற லாஜிக் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். இதுதான் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்பாத்தில் நம்ம எழுதுறது. அண்ட் ஆர் மட்டும் இப்போதைக்கு கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வேற எதனா லாஜிக்கல் ஆப்ரேட்டர் இருக்கா, அதை எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் புரியுதா how to use and or அப்படின்ட்டு? கிளியர்? Clear. Okay, third one is how to use text function. Text function நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க டெக்ஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியணும். அதுக்கப்புறம் தான் நீங்க டெக்ஸ்ட் ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஓகேவா? டெக்ஸ்ட்னா என்ன? எனி ஐடியா? டெக்ஸ்ட்டை வந்து ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம முதல்ல பார்த்தது என்னது? ஃபர்ஸ்ட் டைப் வந்து யூசிங் சிங்கிள் ஆட்ரிபியூட். ஓகேவா? ஸோ இது வந்து சிங்கிள் ஆட்ரிபியூட். ஸோ நம்ம ரெண்டாவது பார்த்தது வந்து எக்ஸ்பாத் யூசிங் டூ ஆட்ரிபியூட். ரெண்டு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி எக்ஸ்பாத் எப்படி பண்றது அப்படின்றது இதுல பார்த்தோம். ஸோ ரெண்டு இல்லை, டூ ஆர் மோர். ஓகேவா? டூ ஆர் மோர். இதெல்லாம் அண்ட் ஆர் லாஜிக்கை எப்படி அப்ளை பண்றது? அண்ட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், 0 0 0 0 1 0 1 0 0 1 1 மட்டும்தான் 1. அதாவது ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவா இருக்கணும். ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவா இருந்தால் மட்டும்தான் அண்ட் வில் ஒர்க். ஆர் அந்த மாதிரி கிடையாது, எதனா ஒன்று இருந்தாலே ஒர்க் ஆகும். ஓகேவா? இது எல்லாமே. அண்ட் ஹவு டு யூஸ் டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெக்ஸ்ட்னா என்ன, டெக்ஸ்ட் எங்க இருக்கும்? எனி ஐடியா? ஒரு வெப் எலிமெண்ட்ல வாட் இஸ் டெக்ஸ்ட் அண்ட் டெக்ஸ்ட் எங்க டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க? இதை நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. அந்த இன் பிட்வீன் டாக்ஸ்ல இருக்கும் சார். டாக்ஸ்லாம் டிஃபைன் பண்ணிட்டு அந்த டாக் க்ளோஸ் பண்றதுக்கு இன் பிட்வீன்ல. கரெக்ட். ஸோ இது ஒரு வெப் எலிமெண்டா இது பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ இன்புட்ன்ற டேக், டைப்ன்றது ஒரு ஆட்ரிபியூட். அந்த மாதிரி வில் பி ஹேவிங் டிஃப்ரெண்ட் ஆட்ரிபியூட்ஸ். இந்த மாதிரி நிறைய ஆட்ரிபியூட் இருக்கும். ஆட்ரிபியூட்டே இல்லாம ஒன்று இருக்குல்ல நடுவில், யூசர் நேம் அப்படின்ட்டு. ஸோ திஸ் இஸ் டெக்ஸ்ட், வெப் எலிமெண்ட் டெக்ஸ்ட். இஸ் கால்ட் அஸ் வெப் எலிமெண்ட், டெக்ஸ்ட் ஆஃப் தி வெப் எலிமெண்ட். ஓகேவா? ஒரு வெப் எலிமெண்டோட டெக்ஸ்ட். ஸோ இதை வந்து ஏ டேக்ல கொடுத்துருந்தாங்கன்னா இது பேர் லிங்க் டெக்ஸ்ட்னு சொல்லியிருப்போம். நம்ம ஆல்ரெடி அந்த பார்த்துருக்கோம்ல, எக்ஸ்பாத், சாரி லொகேட்டர். ஏ டேக்ல இருந்துச்சுன்னா அது பேர் லிங்க் டெக்ஸ்ட். ஓகேங்களா? இது வந்து நார்மல் வெப் எலிமெண்டோட டெக்ஸ்ட். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ண முடியும்னு சொல்றோம், ஒரு வெப் எலிமெண்ட்டை உங்களால் லொகேட் பண்ண முடியும். ஓகேங்களா? டெக்ஸ்ட் யூஸ் பண்ணியும் நீங்க வெப் எலிமெண்ட்டை வந்து லொகேட் பண்ண முடியும். ஸோ அதை எப்படின்றத பார்க்கலாம். We take one more element. Okay. ஸோ இப்போ வந்து இது ஒர்க் இல்லையா? ஸோ பிரிண்டட் ட்ரெஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? பிரிண்டட் ட்ரெஸ் அப்படின்றது என்னது அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட். இது எப்படி டெக்ஸ்ட்னு சொல்லலாம் அப்படின்னா, ஏ டேக் இஸ் தி லிங்க் டேக் நேம், கிளாஸ் அப்படின்றது ஆட்ரிபியூட், ஹெச்ரெஃப்ன்றது ஆட்ரிபியூட், ஐட்டம் ப்ராப் அப்படின்றது ஆட்ரிபியூட். நடுவில் எந்த ஆட்ரிபியூட்டும் இல்லாமல் தனியாக இருக்கிற பிரிண்டட் ட்ரெஸ் அப்படின்றது தான் என்னது டெக்ஸ்ட், இந்த வெப் எலிமெண்டோட டெக்ஸ்ட். இதே மாதிரி எல்லா வெப் எலிமெண்ட்டுக்குமே டெக்ஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்பேனுக்குள்ள மோர்ன்னு இருக்குல்ல, இதுவும் வந்து வெப் எலிமெண்டோட டெக்ஸ்ட். ஆட் டு கார்ட். ஸோ ஆட் டு கார்ட் அப்படின்னு ஸ்பேன் அப்படின்றது வெப் எலிமெண்ட் டேக் நேம். அண்ட் எந்த ஆட்ரிபியூட்டும் இல்லாமல் தனியாக இருக்குல்ல, இது பேர் டெக்ஸ்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ண முடியும், டெக்ஸ்ட்டை வச்சியும் ஒரு இதை வந்து உங்களால் எடுக்க முடியும். பார்ப்போம். ஸோ கேட்டகரிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ கேட்டகரிஸும் டெக்ஸ்ட் தான். ஓகேங்களா?
Selenium framework. So Selenium framework அப்படின்றோம் இருக்கா, இதுவும் என்னது டெக்ஸ்ட் தான். ஓகேவா? இப்போ இந்த எலிமெண்ட்டை போய் கிளிக் பண்ணணும் அப்படின்னா டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி எப்படி பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதே மாதிரி டபுள் ஸ்லாஷ் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் டேக் நேம். டெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன், இட் இஸ் நாட் தி ஆட்ரிபியூட், அதனால டெக்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு போடுங்க. இஸ் ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸ்க்கு தான் இந்த எக்ஸாக்ட் டெக்ஸ்ட், அவ்வளோதான். ஸோ நான் இப்போ இதுக்கு எழுதுறேன். இப்போ நம்ம எப்படி இந்த இதுக்கு எடுப்போம் டபுள் ஸ்லாஷ். ஸோ இந்த வெப் எலிமெண்ட்டுக்கு எப்படி நம்ம டெக்ஸ்ட் யூஸ் பண்றது அப்படின்றது. ஸோ இந்த வெப் எலிமெண்ட்டை ரெஃபர் பண்ணிக்கோங்க, ஹைலைட் ஆகுது இல்லை இந்த வெப் எலிமெண்ட். ஸோ டேக் நேம் வந்து என்னது? ஸோ டேக் நேம் இஸ் ஏ அண்ட் text of. So text of the text order function என்னது? So அந்த text function or text என்னது? Selenium framework. So இதை நம்ம யூஸ் பண்ண போறோம். வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, ஒரு எக்ஸ்பாத் எழுதியாச்சு யூசிங். இப்போ இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். கண்ட்ரோலர் போட்டு நீங்க இது பண்ணதை கேஸ் பண்ணீங்க அப்படின்னா it is going and identifying this web element. டெக்ஸ்ட்ன்றது ஃபங்க்ஷன், ஆட்ரிபியூட் ஆகுதுன்னா அட்டு போடுவோம் முன்னாடி. டெக்ஸ்ட்ன்றது ஃபங்க்ஷன்றதுனால அந்த மெத்தட், அதாவது இந்த பிராக்கெட்ஸ் போடும், சர்க்குலர் பிராக்கெட்ஸ் போடும், அவ்வளோதான். ஸோ இது வந்து யூசிங் டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி உங்களால் ஒரு வெப் எலிமெண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். ஃபோர்த் ஒன், how to use contains. கண்டைன்ஸ் எப்படி யூஸ் பண்றது? கண்டைன்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். கண்டைன்ஸ் இஸ் ஆல்சோ ஸ்ட்ரிங் மெத்தட், ஸ்ட்ரிங்கோட ஒரு மெத்தடு. ஸ்ட்ரிங் இந்த கிளாஸ்க்குள்ள, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் இருக்கு, அதில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு பர்டிகுலர் டேட்டாவை, ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கை மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டைன்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். கண்டைன்ஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா டபுள் ஸ்லாஷ் டேக் நேம். contains is also a function. So என்ன இதை யூஸ் பண்ண போறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணீங்கன்னா டெக்ஸ்ட் ஆஃப் கண்டைன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம சொல்ல போறோம். இப்போ இதே எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். செலீனியம் ஃப்ரேம் ஒர்க் தான் டெக்ஸ்ட். நான் வெறும் செலீனியம் கொடுத்தா கண்டைன்ஸ் will work. புரியுதா? கண்டைன்ஸ் மேட்சஸ் தி பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஸோ இதுதான் ஃபுல் டெக்ஸ்ட். ஒரு வெப் எலிமெண்டோட ஃபுல் டெக்ஸ்ட் இதுதான். Yes, we'll reconnect in 2 minutes. Okay, tag name contains text of, and இதுக்குள்ள வந்து நீங்க அந்த contains portion கொடுத்தாலே it will work. For example, இதே web elementக்கு நான் எழுதுறேன் double slash a contains text of, வெறும் selenium கொடுக்குறேன். வெறும் selenium கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வந்து அப்படின்னு நம்ம பார்ப்போம். Copy. So it is going and identifying. Okay, what text function வந்து எக்ஸாக்ட்டா மேட்ச் பண்ணும் டெக்ஸ்ட்டை. கண்டைன்ஸ் வந்து பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்கை மேட்ச் பண்ணும், அவ்வளோதான். ஓகேவா? இதுல என்ன டவுட் இருக்கா? ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஸோ அகைன் நம்ம ரீகனெக்ட் பண்ணலாமா? திருப்பி டைம் ஆயிடுச்சு, 40 minutes. ஓகே, கிளியர் ரீகனெக்ட் ஆகும்.